ட்ரெய்லரை வந்து அவங்க வெளிப்படுத்தும் போது ஒரு சின்ன சம்பவம் நடந்துருச்சு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நெகட்டிவான விஷயங்கள் சினிமால ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவா பார்ப்பாங்க, சென்டிமெண்ட் பார்ப்பாங்க சினிமால. ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இவ்வளவு உழைச்சிருக்காங்க, மிக பிரம்மாண்டமான ஒரு விஷயத்த மக்கள்கிட்ட காட்டுறதுக்காக வராங்க. இதுதான் டைட்டில் வாரணாசி. நாங்க ஒர்க் பண்ண விஷயத்த உங்ககிட்ட காமிக்கிறோம். சிஜி ஒர்க்கா இருக்கட்டும், மத்த எல்லாமே பிரம்மாண்டமான ஒரு பெரிய ஒரு திரை. 100 அடி ஹைட் கற்பனை பண்ணி பாருங்களேன். நிஜம். அவ்வளவு பிரம்மாண்டமான திரையில எங்க இருந்து பார்த்தாலும் தெரியுற மாதிரி அவ்வளவு குவாலிட்டியான ஒரு விஷயத்த வந்து ஐமேக்ஸ் அந்த தொழில் நுட்ப தரத்துல வந்து அது காமிக்கிறதுக்காக கொண்டு வந்திருந்தாங்க. ராஜமௌலி ஸ்டேஜ் ஏறிட்டாரு, மைக் பிடிச்சி பேசுறாரு. இப்ப நான் காட்ட போறேன் அப்படின்னாரு. அவர் சொன்ன உடனே அது வந்து ஓபன் ஆகிற மாதிரி ஆகி அப்படி நின்று போச்சு. யோசிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 2.5 3 மாசம் இல்ல 4 மாசம் அதற்காக அவங்க உழைச்சிருப்பாங்க. முதல் முறையாக ஃபர்ஸ்ட் டைம் மக்கள்கிட்ட காட்டுறதுக்காக அவங்க வந்து கொண்டு வந்து ஓபன் பண்றாங்க. ஓபன் ஆல ரொம்பவே ஷாக் ஆயிருந்தாரு. ஆனா அதை வெளியே காட்டிக்கவே இல்லை மனுஷன் ஸ்டேஜ்ல. அடுத்த முறை திருப்பி ட்ரை பண்றாங்க. மறுபடியும் அந்த வந்து காட்சி ஆகவே இல்லை. அந்த காட்சிகள் ஓபன் ஆகல. திரை அப்படியே அமைதியா இருந்துச்சு. மக்கள் கூட்டம் ஆரவாரம் பயங்கரமா இருக்கு. 3வது முறையாக முயற்சி எடுக்கிறாங்க. அந்த முயற்சி அவருக்கு வந்து சக்சஸ் ஓபன் ஆகுது. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லணும். இப்படி முதல் முறை தடங்கள், 2ஆம் முறை தடங்கள் இருந்தாலும் அவர் வந்து அந்த இயக்குனர் ராஜமௌலி ஆடியன்ஸ் கிட்ட பார்த்துக்கிட்டு இருக்க எல்லார்கிட்டையும் சாரி கேட்கிறார் ஸ்டேஜ்ல ஏறி. அவர் கேட்கணும்னு அவசியமே கிடையாது. ஆனா அவர் சாரி கேட்டார். சாரிங்க, ஒரு சின்ன டெக்னிக்கல் இஷ்யூ ஆயிடுச்சு,